ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி ஜேபி சேனல். இப்போ நம்ம கேசரி எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது இல்லையா, நீங்கள் கேசரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அளக்கிறேன். 1 டம்ளர் ஃபுல்லாக ரவா எடுத்துக்கிறேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, நெய், சர்க்கரை எடுத்துகிட்டு, சர்க்கரை நம்ம இப்போ 1 கப் ரவா எடுத்தோம். இந்த 1 டம்ளர் ஃபுல்லாக ரவா எடுத்தோம். இந்த 1 டம்ளர் ரவாவுக்கு நம்ம 1.25 அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு 1.25 போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா 2 கிளாஸ் கூட சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் 1.25 தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சுகர் அளந்தோம் இல்லையா, அதே கிளாஸில் 1 கப்பு ரவாவுக்கு 3 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். தண்ணி நம்ம சேர்க்கும் போதே அதில் ஃபுட் கலர் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு கலர், அதையும் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். அதோட நம்ம 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் அளந்து வச்சுருக்க ரவா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஒரு பிளானில் சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுடு தண்ணி எடுத்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிடும். கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் வரணும். கரண்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு ரவா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் கேசரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்துட்டு நமக்கு அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். கெட்டியாக இருக்கிறது அப்படியே இலகி போயிடும். இப்போ தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டே நமக்கு டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். இப்போ தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளற கிளற கெட்டியாகும். முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய், கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஏலக்காய் மட்டும் போட்டால் அரைப்படாது, அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா பொடியாகிடுச்சு இல்லையா, கேசரியில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா நமக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சமும் கெட்டியாகணும். நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நெய்யெலாம் பிரிஞ்சு நமக்கு வந்துடும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான கேசரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.